இது நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான செய்திகள். இன்றைய விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். காவத்த இரட்டை கொலை தொடர்பில் பெண்ணொருவர் உட்பட 3 கைது. தவறிழைக்கும் சாரதிகளின் அனுமதி பத்திரத்தை ரத்து செய்யும் புதிய விதிமுறைகளுக்கு பாராளுமன்றம் அனுமதி. சூரிய புயலினால் வெளியேறிய ஒளிக்கீற்றுகள் இன்றிரவு பூமியை அண்மிக்கலாம் என தகவல். ஸ்ரீவிக்கிண்ணம் ஆஸ்திரேலியா வசம் தொடரின் ஆட்ட நாயகன் TM டில்ஷான். இன்று அனுஷ்டிக்கப்படுகின்ற சர்வதேச மகளிர் தினத்தை முன்னிட்டு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த விசேட நிகழ்வு ஒன்று ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் தலைமையில் நடைபெற்றது. இந்நிகழ்வு அலரி மாளிகையில் இடம்பெற்றது. சர்வதேச மகளிர் தினத்தை 101 வருடங்களாக உலக நாடுகள் அனுஷ்டித்து வருகின்றன. சர்வதேச மகளிர் தினத்தை முன்னிட்டு நடைபெற்ற விசேட நிகழ்வில் சட்டமா அதிபர் ஈவா வனசுந்தர விசேட உரை நிகழ்த்தினார். 2012ஆம் ஆண்டுக்கான சர்வதேச மகளிர் தினத்தை முன்னிட்டு அமைச்சர் திஸ்ஸ கரலியத்த மற்றும் பிரதி அமைச்சர் இஸ்புல்லா உள்ளிட்டோரினால் நினைவு சின்னம் ஒன்றும், சிறுவர் மற்றும் மகளிர் விவகாரங்களுக்கான அமைச்சரால் வெளியிடப்பட்ட நினைவு சின்னம் ஒன்றும் இதன்போது ஜனாதிபதியிடம் கையளிக்கப்பட்டன. ககவத்த கொட்டகேத்தன பிரதேசத்தில் இடம்பெற்ற இரட்டை கொலை சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட பெண் சந்தேக நபர் எதிர்வரும் 22ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட மற்ற 2 சந்தேக நபர்களும் மேலதிக விசாரணைகளுக்காக நாளை வரை தடுப்பு காவலில் வைக்கப்பட உள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் போலீஸ் அத்தியட்சகர் அஜித் ரோஹன தெரிவித்தார். கஹவத்த பிரதேசத்தில் இடம்பெற்ற இரட்டை கொலை சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட 3 சந்தேக நபர்களும் இன்று முற்பகல் பெல்மாடுள்ள நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டனர். விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள பெண் சந்தேக நபரை தவிர ஏனைய 2 சந்தேக நபர்களும் நாளை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட உள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் தெரிவித்தார். இரட்டை கொலை சம்பவம் தொடர்பில் சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்ட பின்னர் நேற்று பிற்பகல் கஹவத்த நகரில் அமைதியின்மை ஏற்பட்டது. வீதியில் டயர்களை எரித்து மக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கொலையுடன் தொடர்புடையதாக கூறப்படும் சந்தேக நபரின் வீடு உட்பட 4 வீடுகளுக்கு நேற்று தீ வைக்கப்பட்டது. தீக்கரையாகிய கட்டடங்களில் பிரதேச சபை உறுப்பினர் ஒருவரின் வீடும் உள்ளடங்குகிறது. கொலை செய்யப்பட்ட தாயினதும் மகளினதும் வீட்டுக்கு அருகிலேயே இந்த வீடு அமைந்துள்ளது. தற்போது அங்கு நிலைமை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட்டுள்ளது. பிரதேசத்தின் பாதுகாப்பு கருதி போலீசார் மற்றும் விசேட அதிரடி படையினரை ஈடுபடுத்தியுள்ளோம். தீ வைக்கப்பட்ட வீடு, அதேபோல் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் போன்ற தகவல்களை நாம் எதிர்காலத்தில் வெளியிடுவோம். கஹாவத்தை கொட்டகேத்தன கிராமத்தில் அண்மையில் தாயொருவரும் அவரது மகளும் கொலை செய்யப்பட்டிருந்தனர். 42 வயதான SHM நயனா நெல்மினி என்பவரும் 18 வயதான காவின்யா சத்துரங்கி என்று அவரது மகளும் கொலை செய்யப்பட்டனர். தாயின் சடலம் அவரது வீட்டினுள் இருந்தும் மகளின் சடலம் வீட்டிலிருந்து 2 கிலோமீட்டர் தொலைவில் இருந்து மீட்கப்பட்டிருந்தன. பாரிய சூரிய புயல் ஒன்று இன்றிரவு பூமியை அண்மிக்கலாம் என நிபுணர்கள் குறிப்பிட்டுள்ளனர். கிரீன்விச் நேரப்படி இன்று மாலை 6 மணி முதல் இரவு 10 மணி வரையான காலப்பகுதிக்குள் இது பூமியை அண்மிக்கலாம் என அமெரிக்க சமுத்திர மற்றும் வளிமண்டலவியல் நிலையத்தின் விசேட நிபுணர் ஜோசப் கன்ச் தெரிவித்துள்ளார். இலங்கை நேரப்படி நேற்று அதிகாலை 5:58க்கு சூரியனின் மத்திய பகுதியில் புயல் வீசியதோடு அதிலிருந்து பெருமளவிலான ஒளிக்கீற்றுகள் வெளியேறியுள்ளன. 5 வருடங்களுக்குள் சூரியனின் மத்திய பகுதியில் தோன்றிய பாரிய புயல் இதுவாகும். இந்த ஒளிக்கீற்றுகள் மணித்தியாலத்திற்கு 7.2 மில்லியன் வேகத்தில் பூமியை நோக்கி வந்து கொண்டிருப்பதாக நிபுணர்கள் கூறியுள்ளனர். நமது பூமியின் வளிமண்டலமானது மிகவும் விசாலமானது. சூரியனில் இருந்து வெளியேறுகின்ற இத்தகைய ஒளிக்கீற்றுகளின் தாக்கத்தின் அளவை குறைக்க வளிமண்டலத்தினால் முடியும். கடந்த பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளில் நாம் அனுபவித்த இத்தகைய சம்பவங்களினூடாக நாம் அந்த உண்மையை அறிந்து கொண்டோம். இதன்போது மனிதர்களுக்கு பாதிப்பு ஏற்படும் வகையில் வளிமண்டலத்தில் சேதங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இல்லை. செய்மதி கட்டமைப்புகள், மின் விநியோகம் மற்றும் உயர் தொழில்நுட்பத்துடனான உபகரணங்கள், சில விவசாய நடவடிக்கைகளுக்கு இதன் மூலம் பாதிப்பு ஏற்படலாம் என நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர். எமது கணிப்பின்படி எவ்வித பாதிப்புகளும் ஏற்படாது. பூமத்திய ரேகை பகுதியில் இதனை அவதானிக்க முடியும். சில வேளைகளில் GPS இலத்திரையினல் தொடர்பாடலுக்கு பாதிப்பு ஏற்படுத்தப்படலாம். அதனை தவிர எவருக்கும் பாதிப்பு ஏற்பட மாட்டாது.
කාටවත් කිසිම හානියක් වෙන දෙයක් නෙමෙයි. மோட்டார் வாகன சட்டத்தின் கீழான சில விதிமுறைகள் இன்று பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டன. வீதி விதிமுறைகளை மீறும் சாரதிகளின் அனுமதி பத்திரத்தை ரத்து செய்யும் முறையுடனான சட்டமும் இந்த விதிமுறையில் உள்ளடக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. அதற்கமைய எந்தவொரு சாரதியும் தவறிழைக்கும் பட்சத்தில் அந்த தவறுக்கான புள்ளி வழங்கும் திட்டம் ஒன்றும் இதன் கீழ் அடங்குகிறது. இந்த விதிமுறையின் கீழ் 2 வருட காலத்துக்குள் குறித்த சாரதி 24 புள்ளிகளை கடந்தால் அவரது சாரதி அனுமதி பத்திரத்தை 1 வருட காலத்திற்கு ரத்து செய்வதற்கு மோட்டார் வாகன ஆணையாளர் திணைக்களத்திற்கு அதிகாரம் வழங்கப்படுகிறது. நாடு தற்போது கடன் சுமையில் பயணிப்பதாக ஐக்கிய தேசிய கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் ரவி கருணாநாயக்க தெரிவிக்கின்றார். அதற்கு சிரேஷ்ட அமைச்சர் கலாநிதி சரத் தமுனுகம பதிலளித்தார். 2160 கோடி ரூபாய் தேசத்திற்கு மகுடம் கண்காட்சிக்காக செலவிடப்பட்டுள்ளது. பிப்ரவரி 4ஆம் தேதியிலிருந்து 12ஆம் தேதி வரையான காலப்பகுதிக்காக அந்த செலவை செய்துள்ளீர்கள். தற்போது அங்கு சென்று பார்த்தால் எதுவும் இல்லை. இவ்வாறா நாட்டின் அபிவிருத்தி குறித்து நாட்டு மக்களுக்கு எடுத்து கூறுவது? அரசாங்கம் தனது கொள்கைக்கு ஏற்ப செயற்திட்டங்களை மேற்கொள்ளும் போது அவற்றில் சில குறைபாடுகள் காணப்படுமா என் அதற்காக ஒதுக்கப்பட்டுள்ள நிறுவனங்களூடாக விடயங்களை முன்வைக்கலாம். தற்போது உங்களது கருத்து மாத்திரமே உள்ளது. அமைச்சரே, நீங்கள் எவ்வாறான பொய்யான பதில் ஒன்றை வழங்கினீர்கள் என்பது உங்களுக்கே புரிந்திருக்கும் என நினைக்கிறேன். நாட்டின் பொருளாதார வளர்ச்சி வேகம் அதிகரித்து செல்வதாக கூறினாலும் இன்று நாடு நாளுக்கு நாள் கடன் சுமை எதிர்நோக்குகின்றது. அதனால் பொதுமக்கள் பெரும் சிரமங்களை எதிர்கொள்கின்றனர். எனவே பொதுமக்களுக்கு உதவ முடியும் அல்லவா? තමුන්නාන්සේ ඔය ණය උගුල කියන වචනේ පාවිච්චි කරුවට අපේ ණය ප්‍රමාණය 106 ඉඳන් දැන් 70. நீங்கள் கடன் சுமை தொடர்பில் பேசினாலும் எமது கடன் சுமை 106 77 குறைவடைந்துள்ளது. சர்வதேச தரத்திற்கு அமைய 75க்கும் 80க்கும் இடைப்பட்ட பெறுமதியில் கடன் பெற்றுள்ளமையினால் அது பாரிய பிரச்சனையாக கருதப்படவில்லை. எதிர்காலத்தில் அதனை மேலும் குறைக்க எதிர்பார்க்கின்றோம். අමාරු ප්‍රශ්නයක් හැටියට සලකන්නේ නැහැ. 106 ඉඳන් අපි 78 79ට අපි අඩු කරලා තියෙනවා. ඉදිරියටත් අපි අඩු කරන්න බලාපොරොත්තු වෙනවා. பாராளுமன்ற பொதுமன குழுவின் தலைவர் ராஜினாமா செய்துள்ளமையினால் அதன் செயற்பாடுகள் பாதிக்கப்பட்டுள்ளதாக ஜனநாயக தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர் அனுரகுமார் திசாநாயக்க இன்று பாராளுமன்றத்தில் தெரிவித்தார். දැන් පෙස්සම් ඉදිරිපත් කරා. නමුත් පෙස්සම් කාරක සභාවේ සභාපතිවරයා ඉල්ලාස් වෙලා තිබෙනවා. இன்று பொதுமன குழுவின் தலைவர் ராஜினாமா செய்துள்ளார். எனினும் இதுவரை அதற்கு தலைவர் ஒருவர் நியமிக்கப்படவில்லை. அதனால் விசாரணைகள் முடக்கப்பட்டுள்ளன. எனவே பாராளுமன்றத்தில் மனுக்களை முன்வைப்பதில் அர்த்தமற்ற நிலைமை ஏற்பட்டுள்ளது. கௌரவ சபாநாயகரே, இது வாரத்துக்குள் பொதுமன குழுவுக்கு தலைவர் ஒருவரை நியமிக்க நடவடிக்கை எடுப்போம். අපි ගත්ත තීන්දුව තීරණ වලට අවශ්‍ය කරන நாம் எடுக்கும் தீர்மானங்கள் தொடர்பிலான சிபாரிசுகளை வழங்குகின்ற போதிலும் அவற்றில் எதனையும் நடைமுறைப்படுத்துவதில்லை. தலைவரின் ராஜினாமாவுக்கு அதுவே பிரதான காரணமாக அமைந்திருந்தது. நாம் எடுக்கும் தீர்மானங்களுக்கு அனுமதி வழங்கப்படுகின்றதை தவிர நடவடிக்கைகள் எடுக்கப்படுவதில்லை. நாம் பல மணி நேரம் கதைத்து மக்களின் பிரச்சனைகள் குறித்து தீர்மானங்கள் எடுக்கிறோம். எனினும் அதனை செயற்படுத்தாமை பாராளுமன்றத்துக்கு இழைக்கும் அவமதிப்பாகும். தீர்மானங்கள் குறித்து அரச பிரிவில் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படுவதில்லை. எனவே தீர்மானங்களை நடைமுறைப்படுத்தாதவர்கள் தொடர்பில் நடவடிக்கை எடுக்குமாறு கோருகின்றோம். ක්‍රියාත්මක නොකරන නිලධාරීන් විරුද්ධව යම්කිසි පියවරක් ගන්න කටයුතු කරන්න කියලා ගෞරවයෙන්. නැත්නම් අපි හැල්ලුණා මේ වැඩ පිළිවෙල අවසන්. அந்த அனைத்து தீர்மானங்களையும் சம்பந்தப்பட்ட அமைச்சர்களின் கவனத்துக்கு கொண்டு செல்வேன். අමාත්‍යවරුන්ට ඉදිරිපත් කරමු. டெங்கு ஒழிப்பு உள்ளிட்ட சுகாதாரத்துறைசார் பல்வேறு பிரச்சினைகள் தொடர்பில் ஐக்கிய தேசிய கட்சியின் பிரதி தலைவர் சஜித் பிரேமதாச இன்று பாராளுமன்றத்தில் கேள்வி எழுப்பினார். அதற்கு சுகாதார அமைச்சர் மைத்ரிபால சிறிசேன பதிலளித்தார். பிடிஐ பாக்டீரியா மற்றும் உள்நாட்டு பாக்டீரியாவை தயாரித்து அந்த நிறுவனத்தின் உற்பத்திகளை சந்தைக்கு விநியோகிப்பதற்கு ஏன் இதுவரையில் நடவடிக்கை மேற்கொள்ளப்படவில்லை? වෙළඳපොළට නිකුත් කරන්නට කටයුතු කරන්නේ නැත්තේ ඇයි? கியூபன் பாக்டீரியாவை சந்தைக்கு விநியோகிக்கவில்லை. அரசாங்கம் அதனை கொண்டு வந்து நாம் அதனை பயன்படுத்தினோம். அது நிறைவடைந்துள்ளது. இந்த நிலையில் உள்நாட்டு பாக்டீரியாவை அவர்கள் அறிமுகப்படுத்தியுள்ளனர். அதனை சந்தைக்கு விநியோகிக்குமாறு நாம் கோரியுள்ளோம். அதனை நாங்களும் பயன்படுத்துகின்றோம். ඒක කිසි ප්‍රශ්නයක් නැහැ.
ජීවානුහරණ කරන ලද අත්වැසුම්. ඒ කියන්නේ ස්ටෙරයිල් gloves. சுத்திகரிக்கப்பட்ட கையுறை, சுத்திகரிக்கப்பட்ட ஊசி மருந்து குழாய்கள், ET கியூப்ஸ், சிறுவர்களுக்கான கென்யூம்ஸ் மற்றும் குருதியாமுக்கத்தை பார்ப்பதற்கான CBP லைன்ஸ் ஆகிய அனைத்து பொருட்களுக்கும் பாரிய அளவிலான தட்டுப்பாடு நிலவுகின்றது. உண்மையில் இவை நாட்டில் இல்லை. சுகாதார அமைச்சிற்கு இவற்றை நாட்டிற்கு கொண்டு வர முடியாமற் போயுள்ளது. இத்தகைய உபகரணங்கள் இல்லாமல் டெங்கு ஒழிப்பு நடவடிக்கை வெற்றிகரமாக மேற்கொள்ளப்படுவதாக நீங்கள் எவ்வாறு கூறுவீர்கள்? මාත්‍යංශය අපොහොසත් වෙලා තිබෙනවා මේව රටට ගෙන්නන්න. ඉතින් මේ වගේ උපාංගයන් නැතුව කොහොමද ඔබතුමා ප්‍රකාශ කරන්නේ ඩෙන්ගු මර්ධන ව්‍යාපාරය සාර්ථකව ක්‍රියාත්මක කරනවා කියලා? முதலில் பாராளுமன்ற உறுப்பினரின் கருத்துக்களை நான் முற்றாக நிராகரிக்கின்றேன். இந்த கையுறைகள் தொடர்பில் உங்களுக்கு தவறான தகவல்கள் வழங்கப்பட்டுள்ளன. டெங்கு ஒழிப்பு நடவடிக்கைக்கு இந்த அத்தியாவசிய உபகரணங்கள் இல்லாமல் அதனை எவ்வாறு நடைமுறைப்படுத்த முடியும்? இல்லை, டெங்கு ஒழிப்பு நடவடிக்கைகளுக்கு இதன் மூலம் எந்தவித பாதிப்புகளும் ஏற்படவில்லை. அதற்கு தேவையான அனைத்து உபகரணங்களும் இருக்கின்றன. விளம்பரங்களின் பின்னர் செய்திகள் தொடரும்.